சார் இதுதான் விக்டரி ஸ்போர்ட்ஸ் கிளப். இது மைசூர் மைன்ஸ் ஏரியா மாரிக்குப்போன்னு சொல்லுவோம். செல்லாப்ப லைன் சார் இது. இந்த செல்லாப்ப லைனு இங்கே அமைஞ்சிருக்குது இந்த விக்டரி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார். இது ஆப் பாயிண்ட் போன காலத்துலேருந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து சாருங்க. இங்கே ஒரு விளையாட்டு இன்னும் விளையாட்டு இருக்கும். வாங்க உள்ள சொல்கிறேன் நான், வந்து பாருங்கள். கேரம் இப்போ கூட பசங்க கேரம் விளையாண்டுக்கிறாங்க. டைம் பாஸுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சார். இது வந்து ரீடிங் ரூமு ஆஸ் வெல் அஸ் ரேடியோ ரூமும் இருக்கும். அப்புறம் டிவி ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் நியூஸ் கேட்கணுன்னா இங்கே தான் சார் ரேடியோ இருக்கும். எங்க இங்கே ரேடியோ ஃபிக்ஸ் பண்ணிட்டுப்பாங்க. வெளியே இங்கே சுத்தரம் ஜனம் இருக்குது சார். இந்த கிளப்பு சுத்தரம் ஜனங்க இருப்பாங்க. இங்கே வந்து இந்த ரேடியோ அந்த நியூஸ் வரும் சார். ரேடியோ நியூஸ் வரும்போது எல்லாம் வந்து கேட்பாங்க. அந்த நாராயணசாமி சரோஜினி அவங்க தான் நியூஸ் படிக்குவாங்க. அவங்க குரல் கேட்டு எல்லாம் சேர்ந்துங்க வந்துடுவாங்க. சவுத் பிளாக்ல ஒரு கிளப் இருக்குது, விக்டரி ஸ்போர்ட்ஸ் கிளப்பு. இங்கேருந்து 1 கிலோமீட்டர், இங்கேருந்து கீழே 1 கிலோமீட்டர் ஹை கிரவுண்டில் விக்டரி ஸ்போர்ட்ஸ் கிளப்ன்றது எல்லா இடத்துலையும் கேஜிஎஃப்ல எல்லா இடத்துலையும் விக்டரி ஸ்போர்ட்ஸ் கிளப் தான். எல்லா இடத்துலையும் சாம்பியன் ஊருக்கும் நடிகருக்கும் எல்லா இடத்துலையும். அது இங்கே வந்து விளையாட்டு வந்து எல்லா விளையாட்டும் இருக்குது சார். கேரம் போர்டுலேருந்து செஸ்லேருந்து டிராப்ஸ்லேருந்து டோமல்ஸ்லேருந்து எல்லாம் இங்கே விளையாட்டு, டேபிள் டென்னிஸ் எல்லாம் இருக்கும். இது உள்ள தான் எல்லாம் விளையாடுவாங்க. சின்ன வயசில் நாங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப இன்பமாக சந்தோஷமாக டைம் பாஸ் பண்ணுவோம். வேறு வழி இல்லை எங்களுக்கு. ஒரு வீட்டில் ரேடியோ கிடையாது. இங்கே தான் வந்து பாட்டு கேட்கும், இங்கே தான் வந்து நியூஸ் கேட்கும். அந்த ஸ்ட்ரைக்கர் பிடிச்சிட்டாங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். கடைசியில் முடிகிற வரலாம் அவங்ககிட்ட தான் ஸ்ட்ரைக்கர் இருக்குது சார். ஸ்ட்ரைக்கர் இருக்கும். அந்த ஸ்ட்ரைக்கர் அவங்ககிட்ட தான் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப குஷியாக இருக்குது எங்களுக்கு. ரூமில் சார் நியூஸ் பேப்பர் இருக்கும். இங்கிலீஷ் பேப்பரு, தமிழ் பேப்பரு, விதவிதமான தமிழ் பேப்பரு, இங்கிலீஷ் பேப்பருங்க எல்லாம் வரும். இங்கிலீஷ் பேப்பர் படிக்குவாங்க, தமிழ் பேப்பர் படிக்குவாங்க. அதை நியூஸ் பார்த்து கேட்டுருப்பாங்க. ஸ்போர்ட்ஸுங்க நடத்துவாங்க. வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் ஸ்போர்ட்ஸ் நடத்துவாங்க சார். ஆல் இண்டியா டோர்னமெண்ட்ஸ் நடக்குது. அந்த மாதிரி கேஜே பூரா டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். இந்த கிளப்புங்களுக்கு கிடையாது. கிளப்புங்களில் இந்த கிளப்புங்களில் யார் டோமல்ஸில் ஜெயிக்கிறான், அவன் கேரம் போர்டில், அவன் டேபிள் டென்னிஸில், அப்புறம் வாலிபாலில் எல்லாத்துக்கும் தேர்ந்தெடுத்து அந்த எல்லா கிளப்புங்களுக்கும் தேர்ந்தெடுத்து சென்ட்ரலில் வைக்குவாங்க. அங்கே வச்சு அங்கேருந்து ப்ரைஸ் கப்பு கொடுப்பாங்க. இங்கேருந்து நாங்கள் கில்பர்ட்ஸ் போவோம். இவங்க போனாலும் பின்னால் ரயில் ரோடே போவோம். ஜெயிச்ச உடனே அவங்கள தூக்கி தோல் மேலே வச்சுட்டு அங்கே ரயில் ரோடே வரும். வாங்க சார் பார்க்கலாம். பெரிய பெரிய வித்வானுங்க தான். மாணிக்கன்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் மாமா அவர் இருந்தார். அவர் இஸ்ரேலில் இருந்தார், ஆதிமூலம் இருந்தார். இங்கே வந்து கேரம் போர்டு அண்ணா ஒரு நேரத்தில் ஒருத்தருக்கு கேரம் போர்டில் அந்த ஸ்ட்ரைக்கர் கையில் பிடிச்சாங்கன்னாக்கா அதை முடிக்கிற வரும். அந்த காயினில் எல்லாம் அந்த காயின் எல்லாம் போட்டு அவங்க ஜெயிக்கிற வரலாம். அந்த ஸ்ட்ரைக்கர் வேற ஒருத்தர் கைக்கு போகாது. அந்த அளவுக்கு நல்ல வித்வானுங்க நான். இங்கே செஸ் விளையாடுவாங்க. அந்த பக்கம் டேபிள் டென்னிஸ் நல்ல ஆட்டக்காரங்க சார். டேபிள் ஃபஸ்ட்டாக டேபிள் என்னாச்சு பண்ணி டேபிள் ரெடி பண்ணி கொடுத்துக்கிறாங்க. பசங்க முன்னே வந்து கொடுத்துக்கிறாங்க சார். இந்த பக்கம் டிராப்ஸ் வருவாங்க, விளையாடுவாங்க. இந்த டிராப்ஸ் விளையாடுவாங்க. ரொம்ப நல்ல வித்வானுங்க சார். ரொம்ப மூளை வேலை செய்யும். இது பின்னால் ஒரு கிரவுண்டுக்கு சின்ன கிரவுண்ட் தான் சார். வாங்க அந்த கிரவுண்ட் பார்க்கலாம். இங்கேயும் ஸ்போர்ட்ஸ் நடக்குது சார். இங்கே டென்னிஸ் விளையாடுவோம். சின்ன பசங்க டென்னிஸ் பால், சின்ன பால் விளையாடுவாங்க. பெரியவங்க வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க. பெரியவங்க ஃபுட்பால் விளையாடுவாங்க, வாலிபால் விளையாடுவாங்க, பேட்மிண்டன் விளையாடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் போச்சுன்னா கபடி. இந்த வெய்ய காலத்தில் டைம் பாஸ்க்கு ராவில் கூட கபடி விளையாடுவோம் சாருங்க. கபடி விளையாடு ரொம்ப நல்ல டைம் பாஸாக இருக்குது சார். பெரியவங்கெல்லாம் அந்த பாருங்க பால்கனி மாதிரி இருக்கும். கொஞ்சம் மேடு இன்னும் கொஞ்சம் மேடு இருந்தது. இங்கே உட்காந்து எல்லாம் கண்டுகளிப்பாங்க. நாங்கள் வந்து சின்ன பால் டென்னிஸ் விளையாடுவோம். வேலை முடிஞ்சு வரவங்க பெரியவங்க வந்துட்டு ஃபுட்பால் விளையாடுவாங்க. அவங்க முடிஞ்சால் வாலிபால் விளையாடுவாங்க. இது ஒரு பெரிய சந்தோஷமான காட்சியாக இருந்தது அந்த காலத்தில். இந்த மைசூர் மைன்ஸ் விக்டரி ஸ்போர்ட்ஸ் கிளப்கிட்ட வந்தாக்கா ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும், ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே இந்த இடத்துக்கு வருதுன்னா வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓடிடணும். ஏன்னா வீட்டில் கடைக்கு போகணும், அதுக்கு போகணும். அதுக்கெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் சேர்ந்துடும். சாயங்காலத்தில் வந்தால் பல விதமான ஆட்டங்க விளையாட்டுங்க இருக்கும், போட்டிங்க இருக்கும். எல்லாத்தையும் கண்டுகளிச்சு நல்லா சந்தோஷமாக வந்தோம். அது அந்த காலம் சார். மூளைக்கு வேலை கொடுக்குற விளையாட்டுங்க தான் அது உள்ளே நடக்கும். லைட் வெளிச்சத்தில் அது விட்டு உடம்புக்கு சக்தி தரக்கூடிய விளையாட்டுங்கள்லாம் இந்த கிரவுண்டில் நடக்கும். ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அந்த காலம் மாதிரி இப்போ வராது. என்னத்தான் கையிலே ஃபோன் இருந்து அதில் என்னத்தான் உலகத்தையே பார்க்குற சுற்றி பார்த்தா கூட இந்த சின்ன கிரவுண்டில் இந்த விக்டரி ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடந்த காட்சி இப்போ வராது. அந்த சந்தோஷம் கிடைக்காது சார். இந்த விக்டரி ஸ்போர்ட்ஸ் கிளப்பு பிரிட்டிஷ்காரங்க ஸ்டார்ட் பண்ணாங்க சார். அவங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க தொடர்ந்து பண்ணி வந்தாங்க. அதுக்கு அடுத்த பிறகு மைன்ஸு இதை அப்படியே டேக் ஓவர் எடுத்துக்கிச்சு.
எடுத்துக்கிட்டு இந்த வெல்ஃபேர் அசோசியேஷன்லேருந்து இங்கே பேப்பர் போடுறதுக்கு காசு. இது மார்க்கர்னு ஒருத்தர் வச்சுனாங்க, இதுக்கு வேலைக்காரன். இந்த பேருக்கு எடுக்க பிடிக்கும், சுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அவர் பார்க்குவார். அந்த மார்க்கர் இருக்குவார். இந்த இந்த பிக்சர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பை மேனேஜ்மெண்ட் பண்ணிச்சு, மைசூர் மேனேஜ்மெண்ட் பண்ணிச்சு சார். பிஜேபியில் ஒயாரப்பண்ணு கிர்ச்சப்பண்ணு இருப்பார், அவர் சவுத் லாக்கு. அவங்க இவங்கெல்லாம் ஜெயிக்குவாங்க, கேரம் போர்டில் ஜெயிக்குவாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் குரூப்பாக போவோம். ஜெயிச்ச உடனே அவங்கள தூக்கி தோல் மேலே வச்சுட்டு அங்கே ரயிலோட வருவோம். சந்தோஷமாக கூச்சல் போட்டு கத்திக்கிட்டு, அது பெரிய சந்தோஷம். அது ஒரு பெரிய இன்பம். எல்லாத்தையும் உலகத்தை மறந்து வாழ்ந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். டிவி வீட்டுக்கு டிவி இருந்து இந்த செல்ஃபோனில் எல்லாத்தையும் பார்க்குற, உலகத்தையே பார்க்குற வகை வந்து இந்த சின்ன செல்ஃபோனில் வந்து கூட அந்த சுவாசம், அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி அது இப்போ இல்லை.